அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் வென்று மத்தியில் ஆட்சியை பிடித்து ஹாட்ரிக் சாதனை படைக்கும் முனைப்பில் உள்ளது மோடி தலைமையிலான பாஜக. ஆனால் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் கட்சி பாகுபாடுகளை மறந்து 28 கட்சிகள் இணைந்து புள்ளி வச்ச இந்தி என்ற கூட்டணியை உருவாக்கியுள்ளன. எதிர்கட்சிகள் ஒன்றிணைய வாய்ப்பே இல்லை என நினைத்த பாஜக மேலிடத்துக்கு இது பெரிய அதிர்ச்சியை அளித்தது. மேலும் இந்த புள்ளி வச்ச இந்தி கூட்டணி கட்சி தலைவர்கள் பாட்னா, பெங்களூரு, மும்பை, டெல்லி என தொடர்ச்சியாக நடத்திய ஆலோசனை என்பது பாஜகவை கலங்க வைத்தது. ஆனால் தற்போது பாஜக நிம்மதி அடைந்துள்ளது. அதற்கு புள்ளி வச்ச இந்தி கூட்டணியில் ஏற்பட்டுள்ள பெரிய குழப்பம் தான் காரணம். அதாவது புள்ளி வச்ச இந்தி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மம்தா பானர்ஜி மேற்கு வங்க மாநிலத்தில் தனது கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என அறிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கு சீட் ஒதுக்கீடு செய்யப்படாது எனவும் அவர் கூறியுள்ளார். அதேபோல் பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடும் என அம்மாநில முதல்வர் பகவந்த் மான் கூறியுள்ளார். இன்னொரு பக்கத்தில் பீகாரில் லாலு பிரசாத் யாதவின் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் இருந்த ஐக்கிய ஜனதாதள தலைவர் நிதிஷ்குமார் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து பாஜகவுடன் கைகோர்த்துள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் பாஜக ஆட்சி அமைப்பதை தடுக்க வேண்டும் என்றால் இந்த 2 மாநிலங்களிலும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி என்பது மிகவும் முக்கியம். ஆனால் தற்போது அந்த மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றம் என்பது பாஜகவுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. இந்த நிலையில்தான் புள்ளி வச்ச இந்தி கூட்டணியின் குழப்பத்துக்கும் கூட்டணி உடைந்ததற்கும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ராகுல் தான் முக்கிய காரணம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ராகுல் மணிப்பூரில் இருந்து மும்பை வரை பாரத் ஜோடா நியாய யாத்திரையை தொடங்கியுள்ளார். மொத்தம் 66 நாட்கள் நடக்கும் இந்த யாத்திரையில் ராகுல் 6713 கிலோமீட்டர் தொலைவை கடந்து மார்ச் மாதம் 20ஆம் தேதி மும்பையில் முடிக்கிறார். இந்த யாத்திரையானது மணிப்பூர், நாகாலாந்து, அசாம், அருணாச்சல் பிரதேசம், மேகாலயா, மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா என 15 மாநிலங்களில் நடக்கிறது. மொத்தம் 110 மாவட்டங்களில் 337 சட்டசபை தொகுதிகள், 100 நாடாளுமன்ற தொகுதிகள் வழியாக நடைபெற உள்ளது. இந்த யாத்திரையை அந்த மாநிலங்களைச் சேர்ந்த புள்ளி வச்ச இந்தி கூட்டணி கட்சி தலைவர்கள் விரும்பவில்லை. குறிப்பாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஆகியோர் விரும்பவே இல்லை. இந்த 2 மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஓரளவு கட்டமைப்பு உள்ள நிலையில் தேர்தலுக்கு முன் ராகுல் செல்லும் யாத்திரை 2 மாநிலங்களிலும் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் என அவர்கள் நினைத்தனர். மேலும் மம்தா பானர்ஜி, நிதிஷ்குமார் ஆகியோர் புள்ளி வச்ச இந்தி கூட்டணியின் தொகுதி பங்கீட்டை விரைந்து முடிக்க வேண்டும். நவம்பர் மாதத்துக்குள் தொகுதி பங்கீட்டில் அனைத்து மாநிலங்களிலும் உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். ஆனால் காங்கிரஸ் கட்சி இதனை கண்டுகொள்ளவில்லை. சோனியா வயது முதிர்வு மற்றும் உடல்நல பிரச்சனையால் ஆக்டிவாக செயல்பட முடியாத நிலையில் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் ஆகியோர் இந்த தொகுதி பங்கீட்டில் ஆர்வம் காட்டவில்லை. சமீபத்தில் நடந்து முடிந்த சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஆந்திரா, மிசோரம் மாநில தேர்தல்களில் மட்டுமே காங்கிரஸ் கட்சி ஆர்வம் காட்டியது. அதிலும் புள்ளி வச்ச இந்தி கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஆலோசனைகளை பெறவில்லை. அத்தோடு மத்திய பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவை கூட்டணியில் சேர்க்க காங்கிரஸ் மறுத்துவிட்டது. இந்த 5 மாநில தேர்தல்களில் கவனம் செலுத்திய காங்கிரஸால் புள்ளி வச்ச இந்தி கூட்டணியின் செயல்பாட்டில் மந்தமான நிலை ஏற்பட தொடங்கியது. இதுவும் புள்ளி வச்ச இந்தி கூட்டணி தலைவர்களை அதிருப்தி அடைய வைத்தது. அது தவிர 5 மாநில தேர்தல் முடிந்த பிறகும் கூட காங்கிரஸ் கட்சி என்பது கூட்டணி பங்கீடு செய்யாமல் இழுத்தடித்து வந்தது. இதில் ராகுல் நேரடியாக தலையிட்டு பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை. மாறாக அவர் யாத்திரையை தொடங்கினார். அது மிகப்பெரிய தவறாக அமைந்துள்ளது. ராகுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கூட்டணி பங்கீட்டை சுமூகமாக பேசி முடித்துவிட்டு யாத்திரையை தொடங்கியிருக்கலாம். கூட்டணி உடன்பாட்டிற்கு பிறகான அவரது யாத்திரை என்பது கூட்டணி கட்சிகளுக்கும் சாதகமாக இருந்திருக்கும். ஆனால் அவர் அப்படி செய்ய தவறிவிட்டார். இதனாலேயே புள்ளி வச்ச இந்தி கூட்டணி உடைந்ததற்கு ராகுலே முக்கிய காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. சரி, அரசியல் கிடக்கட்டும். புள்ளி வச்ச இந்தி கூட்டணி சார்பில் பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரசின் முதிர் கண்ணனான ராகுலுக்கு திருமணம் செய்து வைப்பது என முடிவெடுக்கப்பட்டது. இப்போது கூட்டணி உடைந்துள்ளதால் அவருக்கு திருமண யோகம் கைகூடுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. எது நடந்தால் என்ன, தன் கையே தனக்கு உதவி. நன்றி.